ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நான் வந்து சிவன் மலை போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் போவேன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு முருகர் வந்து என்னை ஏதோ வர சொன்ன மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எனக்கு ஃபுல்லாக ஜாதகம் பார்க்குறது நைட் 9 மணி வரைக்கும் இருந்துச்சு. எல்லாம் நான் முடிச்சுட்டு நான் படுக்க போகும்போது 10:45. அது வரைக்கும் என்னால் ஜாதகம் பார்த்துட்டு இருந்ததுனால பேசவே முடியல யார் கூடயும். வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டாங்க. அப்புறம் நான் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போய் படுக்க போனப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார், நாளைக்கு காலையில் நான் ஊத்துக்குளி வரைக்கும் போகிறேன், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அங்கே இருக்கிற ஒரு கம்பெனியில் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னதும் எனக்கு ஐயோ, நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. சிவன்மலை போகணும், ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன். ஊத்துக்குளிக்கு ரொம்ப பக்கம்தான், நானும் வரேன், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா காலையில் நேரத்தில் கிளம்பணும், எனக்கு அங்கே 10:30க்கெல்லாம் நான் அங்கே கம்பெனியில் இருக்கணும் அப்படின்னாரு. சரி, நான் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு போய் படுத்தேன். காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு கடகடன்னு குளித்து ரெடியாகி 6:30க்கெல்லாம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நேராக சிவன்மலை தான் போனோம். அன்றைக்கி கல்யாண முகூர்த்தம், அது தெரியாமையே நாங்கள் இங்கேருந்து போயிட்டோம். அந்த கல்யாண கூட்டம் தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில். மேலே கார்லேயே மேலே போயிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் படி தான், ஒரு 20-30 படிகள் தான் இருக்கும். அது ஏறி மேலே போனோம் அப்படின்னா கோயில் அட்டகாசமாக இருந்தது. கோயில் அவ்வளோ சூப்பராக ஃபுல்லாக ஒரு லைனே படிகள், அதுக்கு மேலே கோயில் கோபுரம் எல்லாமே மிக மிக சூப்பராக இருந்தது வெளியே இருந்து பார்க்குறக்கே. அப்புறம் முன்னாடி ஒரு விநாயகர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது விநாயகர். விநாயகருக்கு பக்கத்துலேயே வேண்டுதல்கள், திருமண வேண்டுதல்களுக்காக மாங்கல்ய கயிறுகள் கட்டியிருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வேண்டுதல்களுக்காக தொட்டில்கள் கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மேலே போனோம். சுற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு சொல்லி நாங்கள் சுற்றி வரக்கு போனப்போ அங்கே திருமணங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. 2 திருமணங்கள், அது 2மே பக்கத்தில் போய் பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றுனா அவ்வளோ அட்டாசமான அந்த பிரகாரம் அவ்வளோ நல்லா இருந்தது. அங்கிருந்து முழு ஊரும் தெரியுது. கீழே எல்லாம் அப்படி பச்சை பசேல்னு தென்னை மரங்கள், வீடுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் எந்த வழியாக வந்தோம்லாம் பார்த்துட்டு போனால் அப்படி ஒரு காற்று ஃப்ரெண்ட்ஸ். காற்று சும்மா காற்று இல்லை, ஆளையே தள்ளுற அளவுக்கு காற்று. அப்படியே இப்போ சாரியெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படி ஒரு காற்று. அதில் அப்படியே போய் இந்த பிரகாரத்தை முழுமையாக சுற்றி வந்தோம். வந்தால் அது போக கொஞ்சம் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஃப்ரீயாக உட்காந்துருக்காங்க. திருமணம் முடிச்சுட்டு வந்து அவ்வளோ திருமணங்கள் நடந்திருக்காங்க. கவர்மெண்ட் வந்து திருமணம் பண்ணிக்கிறவங்களுக்கு தங்கம் கொடுக்குறாங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கைக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கே நிறைய திருமணங்கள் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு வேண்டுதல் வச்சு அங்கே ஒரு பொண்ணு வந்து பொங்கல் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் உள்ளே போகிறப்பே ஓடி வந்து கொடுத்தாங்க. ஆனால் நான் கும்பிட்டு வந்து வாங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் அவ்வளோ கூலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வெயில் தெரியுது, ஆனால் கோயிலுக்குள்ளே அப்படி சில்லுன்னு இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே போனதுமே முன்னாடியே நமக்கு அந்த பெட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, சிவன்மலை பெட்டி. உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், சிவன்மலையில் கடவுளுடைய உத்தரவின் பேரில் அந்த பெட்டிக்குள்ளே ஒரு பொருளை வருஷம் வைப்பாங்க இல்லைங்களா. பக்தர்களோட கனவுல வந்து சொல்லி அந்த தெய்வம் அவரே வைப்பார் இல்லையா. அந்த பெட்டி வச்சுருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உள்ளே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அங்கே இருக்கிற அந்த அர்ச்சகர்கள்கிட்ட கேட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அது வந்து இந்த தடவை என்ன வச்சுருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரம்பு ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேங்களா. பெரம்பு வச்சுருக்காரு இந்த வருஷம். பெரம்பு தான் வச்சுருந்தாங்க. அதையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி போய் எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டு வந்து திரும்பியும் உள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போகிறப்போ கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரணுங்கிறனால ஸ்பெஷல் தரிசனத்துக்கு போயிடலான்னு சொல்லிவிட்டு அந்த சைடு பணம் கட்டி போகிறது. அங்கே போய் உள்ளே போகிறோம். நாங்கள் உள்ளே போகிறப்போ எங்கள் பின்னாடியே பொண்ணு மாப்பிள்ளை வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ திருமணமான நாங்கள் பார்த்துட்டு தான் சுற்றி வந்தோம். அந்த பொண்ணு மாப்பிள்ளை எங்களுக்கு பின்னாடியே வந்தாங்க. உள்ளே போய் சன்னிதானத்துக்கு முன்னாடி இப்படி முருகர் இருக்காருன்னா முருகர் விட்டு ஒரு 4 அடியிலேயே நின்று முருகரை பார்க்குற மாதிரி இடம் இருக்குது. உள்ளே இருந்த அர்ச்சகர் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்ததும் நாங்களும் அவங்க கூட தான் வந்திருக்கோன்னு நினச்சிட்டு எங்களை எல்லாத்தையுமே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். போய் உட்காந்துக்கிட்டோம். அப்படியே முருகருக்கு நேர் முன்னாடி நான் உட்காந்துருக்கேன். எனக்கு எதிரில் பொண்ணு உட்காந்துருக்காங்க. அதுக்கு பக்கம் மாப்பிள்ளை உட்காந்துருக்காரு. எனக்கு பக்கத்தில் என் கணவர் உட்காந்துருக்காரு. அது அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை அந்த கல்யாண வீட்டுக்காரங்க அப்படியே கூட்டமாக எல்லாரும் உட்காந்துக்கிட்டோம். உட்காந்து அவங்க இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு அர்ச்சனை பண்ணுறது எல்லாரும் கிட்டேயும் நாங்களும் அர்ச்சனைக்கு கொடுத்துருந்தோம். எல்லாமே வாங்கி நல்லா அர்ச்சனை பண்ணி ½ அன் ஹவருக்கு மேலே நல்லா அர்ச்சனை பண்ணி முழுமையாக உட்கார வச்சுருந்தார் அங்கே இருந்த அர்ச்சகர். ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோ திருப்தியாக அவரை பார்க்க என்னை முருகர் அனுமதிப்பாருன்னே எனக்கு தெரியாது. திடீர்னு கிளம்பி வந்த எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. பார்த்துக்கிட்டே 1/2 மணி நேரம் அவரையே பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அவர் முகம் என் மனசுக்குள்ளேயே போயிடுச்சு. அவ்வளோ அழகாக அவ்வளோ அற்புதமாக ஒரு பெரிய குங்குமம் போட்டு வச்சுருந்தாங்க. அதே பார்த்துட்டு 1/2 மணி நேரமும் உட்காந்துருந்தேன். நம்ம முருகர் முன்னாடி உட்காந்து அந்த 1/2 மணி நேரத்தில் நான் அவர்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி இதுதான். ஏன் எதுக்காக பெரம்பு வைக்கணும், சிவன்மலை பெட்டியில் பெரம்பு வைக்கணும்னு ஏன் தெய்வமே முடிவெடுத்தீங்க, எதுக்காக அந்த விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியல அப்படி கேட்கலாமா அவர்கிட்ட. அவர் என்ன வேணால் முடிவு பண்ணலாம், ஆனால் அதை ஒரு கேள்வியாக கேட்கலாமா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் நான் அதை கேட்டேன். பெரம்பு வைக்கணும்னு ஏன் தெய்வமே முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனால் முருகர் என்ன நமக்கு பதில் சொல்வாரா என்ன? சரி, அவர் இஷ்டம் அதெல்லாம் வைக்கிறது. நான் நல்லா கும்பிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நான் கேட்டுட்டு வந்ததுக்கு அவர் எனக்கு பதில் சொல்வாருன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் எனக்கு பதில் சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அடுத்த பதிவில் அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். கட்டாயம் அந்த பதிவு பாருங்கள். அதுக்கப்புறமா எந்திரிச்சு பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு எல்லா கடவுள்களையும் பார்த்துட்டு இவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஒரு முருகர் கோயிலை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. பழனி நிறைய தடவை போயிருக்கேன். கூட்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் இடித்து பிடிச்சி போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி மருதமலையில் கூட நான் இவ்வளோ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பார்த்த மாதிரியே இல்லை. புதன்கிழமை போனதுனாலையோ என்னமோ தெரியல, அங்கே ரொம்ப ஃப்ரீயாக கூட்டம் இருக்குது. ஆனால் அந்த கூட்டம் ரொம்ப நம்மளை போட்டு நசுக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ரிலாக்ஸாக தான் இருந்தது. அப்புறம் நாங்கள் திரும்பி வர்றப்போ பார்த்தா நிறைய பேர் மொட்டை அடிக்க வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. அதுவும் எல்லாமே பார்த்துட்டு எல்லா உள்ள பிரகாரங்களில் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் சேவிச்சுட்டு சனீஸ்வரர் வரைக்கும் இருக்காங்க, எல்லாத்தையுமே பார்த்து சேவிச்சுட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது பாருங்கள். அதை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவ்வளோ என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு விஷயம். என் வாழ்க்கையிலேயே அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் நடந்ததில்லை. இன்னும் உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் சிவன்மலை போக முடியுமோ எல்லாருமே போயிட்டு வாங்க. மிக மிக சிறப்பான ஒரு கோயில், அற்புதமான ஒரு கடவுள். அவ்வளோ அழகு, மலையை சுற்றி அவ்வளோ அழகு குட்டி கிடக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த கடவுளையும் போய் தரிசிச்சுட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா சிவன்மலை போயிட்டு வாங்க. அவர் கொடுத்த பதில் என்னங்கிறதையும் உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.